ஓம் ஸ்ரீ குருபியோ நம. ஹரஹர நம பார்வதீபதயே ஹரஹர மகாதேவா. சுவாமியே சரணமையப்பா. அன்னதான பிரபுவே சரணமையப்பா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி எர்ணாகுளம் கிராமஜன சமூகம் ஹாலில் வச்சு நம்ம 1008 த்விஜ சகசிர பந்தி போஜனம் நடத்ததா இருக்கோம். 1008 பேர் போஜனம் கொடுக்குறோம். த்விஜ சகசிர பந்தி போஜனம் நடத்ததா இருக்கோம். இந்த வேளையில் நிறைய காரியங்களை பற்றி ஆட்காராக கேட்டுருக்கா. அதனால் நான் இதில் உங்களுக்கு அதை பற்றியுள்ள விவரம் கொடுக்க விரும்புகிறேன். ஒன்றாவதாக, இந்த பந்தி போஜனம் 15ஆம் தேதி நடக்குமா இல்லை மாற்றி வைக்கிறோமா എന്നெல்லாம் உள்ள கேள்விகள். 2 காரணம். ஒன்று, ஆளை தகஞ்சிருக்கா എന്നുള്ള ஒரு சம்சயம் பலரும் பிரகடிப்பிச்சிருக்கா. ரெண்டாவது, அதுவும் பிரதானமான காரணமான வயநாடில் இப்போ நடந்த துரந்தம் கணக்கு கூட்டி நம்ம அந்த வேளையில் இது நடத்தணுமா அப்படி എന്നുള്ള ஒரு ஆசையை. இந்த போஜனமானது காஞ்சி காமகோடி பீடம் சங்கராச்சாரியர் பரமபூஜனீய ஸ்ரீ 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 சங்கர விஜயேந்திர சுவாமியோட அனுஜ்ஞ பிரகாரമാണ്. அப்போ இது ஒரு தீர்மானங்கிறது அவர் தான் எடுக்க முடியும் എന്നുള്ള அடிப்படையில் காஞ்சி மடத்திற்கு பந்தப்பட்டப்போ காஞ்சி மடத்தை பொறுத்தவரையில் இந்த போஜன பரிபாடியானது அதேபடி நடக்கட்டும் என்றுதான் ஆச்சாரியால் உத்தரவு போட்டிருக்கார். 15ஆம் தேதி அந்த போஜனம் நடக்கும் എന്നുള്ള കാര്യத்தை நம்ம எல்லாரும் മനസ്സിലാക്കണം എന്ന് நான் താല്പര്യமாக கேட்டுக்கிறேன். നമ്മളും എറണാകുളം ഗ്രാമജന സമൂഹവും കേരള ബ്രാഹ്മണ സഭ എറണാകുളം ജില്ലയും സിറ്റി യൂണിറ്റും എല്ലാം ഇത് ഒരുക്കി കൊടുത്ത് നടത്ത സഹായിക്കണം എന്നാണ് ഉള്ളത്. നടത്തുന്നത് കാഞ്ചി മഠം ആണത്തിനാல തീരുമാനം അവളുടേത് தான் நமக்கு அங்கீகரிக்கணும். பிரத்யேகம் சங்கராச்சாரியர் ஒரு அனிச்சம் போட்டால் அது நமக்கு அனுசரித்து தானே போக முடியும். இதுதான் ஒரு காரியம். அதனால் அந்த போஜனம் நம்ம நேரத்தை தீர்மானித்தபடியே நடத்துவதாக இருக்கும். பின்ன பல ஆளுகளோட சம்சயம், அந்த போஜனத்துக்கு எப்படி வரது, என்னைக்கு வரது, என்னென்ன காரியங்கள் செய்யணும் എന്നெല്ലാം உள்ள ஒரு இதாகும். நம்ம കേരള ബ്രാഹ്മണ സഭയോട് വോളണ്ടിയേഴ്സും ഓഫീസ് ബെയറേഴ്സും ആക്റ്റീവ് വർക്കേഴ്സും ഓരോ ബ്രാഹ്മണൻ ചൊല്ലി മനസ്സിലാക്കേണ്ടത് എന്നാ കേട്ടാക്ക, இந்த போஜனத்தை கட்டாயம் வரണമെന്നും இது ஒரு திவ்யமான അനുഭവമാക്കുമെന്നും இதனால நிறைய ലോകத்துக்கு ക്ഷേമവും മറ്റ് പ്രയോജനങ്ങളും നിറയെ ഉണ്ടാകും എന്നുള്ള കാര്യവും അവളെ ചൊല്ലി ധരിപ്പിച്ചുകൊണ്ട് അവളെ നിറയെ പേരെ കൂട്ടിയിട്ട് വരണം. ഓരോ ജില്ലയിലെയും നേരത്തെ சொன்ன மாதிரி அந்த அங்கசங்கியை வந்தாத்தான் இந்த 1008 நமக்கு பூர்த்தீகரிக்க முடியும். நம்ம கேரளத்தில் காஞ்சி மடம் இப்படி ஒரு காரியம் செய்கிற சமயத்தில் நம்மளோட ஒரே ஒரு கடமைங்கிறது அதில் பங்கு கொண்டு அதை சகாயிக்கிறது. அதனால் எல்லா பிராமண சபா அங்கங்களும் பிராமண சமுதாய அங்கங்களும் இதை பிரத்யேகம் உள்கொண்டு இந்த போஜனத்தில் கட்டாயம் பங்கு சேரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது பிரயாசம் இருக்கும். தரையில் உட்காந்து சாப்பிடணும், பஞ்சகச்சம் கட்டிக்கணும். பிரம்மச்சாரிகளுக்கு பஞ்சகச்சம் ஆவசியமில்லை என்று நான் பிரத்யேகம் தெரிய விரும்புகிறேன். கிரகஸ்தால் மட்டும்தான் பஞ்சகச்சம் கட்டிக்கணும். இது வைதவியம் வந்த ஆளுகளுக்கும் பங்கெடுக்கலாம். பஞ்சகச்சம் நீங்களாக உடுத்திக்கலாம், இல்லைன்னா உடுத்திக்கிறதுக்கு அங்கே சகாயிக்கிறதுக்கு ஆൾക്കാരെ உண்டு എന്നുള്ള കാര്യത്തിൽ പ്രത്യേകം சொல்ல விரும்புகிறேன். தரையிலிருந்து போஜனம் பண்ணணும். ஒரு சொல்கிறதுக்குள்ள என்ன கேட்டனாக்கா, நம்ம ശരിക്കും முன்னால் எப்படி ജീവിച്ചിരുന്നோமோ அந்த ஜீவித சாகச்சரியமாயிட்டு திரும்பவும் நம்ம பொருத்தப்பட்டு அந்த சாகச்சரியத்துக்கு போகணும் என்ற அடிப்படையில் கூட இந்த காரியத்தை பார்க்கணும் என்று நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இப்போ பலருக்கு தரையில் உட்காந்துக்க முடியலை എന്നുള്ള ஒரு பிரயாசத்தை சொல்கிறான். நம்ம ரெகுலராக திரிகால சந்தியாவந்தனமும் பண்ணி தரையில் உட்காந்து சாப்பிட்டே இருந்தோம்னால் இந்த பிரச்சனை உண்டாயிருக்காது. പക്ഷേ பலரும் அது கைவிட்டதுனால இப்போது தரையில் உட்காந்துக்க கஷ்டமாக இருக்குது. പക്ഷേ എന്നാലും നമ്മളെല്ലാം பழைய ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் திரும்ப கொண்டு வரணும். அந்த மாதிரி பிராமண அவளோட സ്വതവേയുള്ള அந்த ஜீவித ரீதியை திருப்பியும் கைப்பிடிക്കണം എന്ന് ആഗ്രഹിക്കുന്നതുனால இந்த ஒரு காரியத்திலையும் നമ്മൾ കാര്യമായിട്ട് തന്നെ ചിന്തിച്ചുകൊണ്ട് ഇതിൽ പങ്കെടുக்க പരിശ്രമിക്കണമെന്നൊക്കെ എനിക്ക് சொல்றதுள்ளது. இனியுள்ள 5-6 நாள் திருச்சி தரையில் உட்காந்து சாப்பிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கோ. தரையில் உட்காந்து நிறைய ஜபங்கள் பண்ணுங்கோ. சந்தியாவந்தனம் முடிஞ்சால் பண்ணுங்கோ. சந்தியாவந்தனம் பண்ண முடியலனா கூடி சந்தியாவந்தன மந்திரங்களை நீங்கள் மன்னம் பண்ணுங்கோ. அவர் கூடி நமக்கு நாளைக்கு ஒரு காலத்தில் சந்தியாவந்தனம் பண்ணணும் தோணுற சமயத்தில் சேர்த்து சௌகரியமாக இருக்கும் என்று எனக்கு சொல்கிறதுக்குள்ளது.
அப்போ அந்த ரீதியில் നമ്മൾ ப்ரிப்பேர் பண்ணால் തീർച്ചയായിട്ടും இந்த போஜன പരിപാടിயில் പങ്കെടുக்க முடியும். 1000 രൂപ ദക്ഷിണ തരുന്നുണ്ട്. പ്രത്യേകിച്ച് യാത്രാ കൂലി ഉണ്ടാ കേട്ടാൽ அதுக்கு உபரியாயிட்டு இப்போ ஒன்றும் செய்கிறதாக காஞ்சிபுரம் தாற்பயம் பிரகடிப்பிச்சிட்டில்லை என்று எனக்கு சொல்கிறதுக்குள்ளது. அதனால் இந்த தட்சிண வகையில் வரப்பட்ட ஒரு தொகை தான் உங்களுக்கு வந்து சேரும். யாத்திரைப்படி போயிட்டு என்ன மிச்சம் இருக்கோ அதுதான் உங்களுக்கு மிச்சம் வரும். இதில் பிரதானமாக பார்க்க வேண்டிய என்ன கேட்டாக்கா, இப்படி ஒரு பிராமண போஜனம் போடுற சமயத்தில் அதில் பங்கெடுக்க முடியாத ஒரு சௌபாகியம் நமக்கு இருக்குது அப்படின்னு தான் கருதி இதை செய்யணும் என்று நான் பிரத்யேகம் தாற்பயமாக கேட்டுக்கிறேன். எல்லாரும் எറണാകുളத்துக்கு வந்து சேருங்கோ. தலைநேரிக்கு வந்து சேரப்பட்ட ஆளுகள் പ്രത്യേകിച്ച് ഒരു ബെഡ്ഷീറ്റും കൂടെ കരുതിക്കണം. അങ്ങ് എല്ലാ വസതിയും പണതുണ്ടെന്നാലും നമുക്ക് ചിലപ്പോൾ ഒന്ന് പോറ്റിന് തൂങ്ങണമെന്നാലോ മറ്റു കാര്യങ്ങൾക്ക് വേണ്ടി ഒരു ബെഡ്ഷീറ്റും കൂടെ കരുതുന്നത് നന്നായിരിക്കും. അടുത്ത നാളേക്ക് കുളിച്ചിട്ട് போடுற வஸ்திரம் கையில் வச்சுங்கோ. പ്രത്യേകിച്ചും இங்கே வேஷ்டி தரதுனால அங்கே வந்து வேறு வேஷ்டி உடுத்திக்கணும் എന്നുള്ള കാര്യം നമ്മൾ മനസ്സിലാക്കണം. എന്നിരുന്നാലും കുളിച്ചിട്ടും அந்த மண்டபத்துக்கு வரது வரைக்கும் உள்ள வேலையில் നമുക്കൊരു ഡ്രസ്സ് ആവശ്യം. அந்த ഡ്രസ്സും എടുത്തുങ്കോ. അപ്പോൾ ഇത് രണ്ടും പ്രത്യേകം ശ്രദ്ധിക്കണം. ബ്രഹ്മചാരികൾ പങ്കെടുക്കണം. ബ്രഹ്മചാരികൾ പഞ്ചകഞ്ചം കെട്ടിക്കേണ്ട ആവശ്യമില്ല എന്ന കാര്യத்தை நான் ஒன்றுகூட சொல்ல விரும்புகிறேன். இந்த போஜனத்தை பார்க்கறதுக்கு எல்லாருமே வரலாம், இல்லை விதவைகள் வரலாமா அப்படின்னு ஒரு ചോദ്യം எழுப்பப்பட்டது. எனக்கு சொல்றதுக்குள்ள இந்த போஜனம் பார்க்கறதுக்கும் அந்த போஜனம் பார்த்துள்ள புண்ணியம் கிடைக்கிறதுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் வரலாம் എന്നുള്ളதாக எனக்கு சொல்றதுக்குள்ளது. இப்படி ஒரு 1008 பேர் ഒന്നിച്ച് ഭോജനം பண்ணுறத பார்க்கறதுங்கிறது ஒரு பெரிய சௌபாகியവും இந்த ஒரு வைபவத்தினால லோகத்துக்கு க்ஷேமവും. നമ്മളെല്ലാം എപ്പോഴും പിതൃകാര്യങ്ങൾ പടുற சமயத்தில் பிராமண போஜனம் அதில் ரொம்ப பிரதானமான அம்சம். அப்போ அப்படி ஒரு பிராமண போஜனம்